கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். வருகின்ற 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறவிருப்பதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தற்பொழுது பக்தர்களின் வருகை இன்றும் அதிகரித்து இருக்கிறது. மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் பொறுத்த அளவில் 95,690 பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். இதே போன்று பெரிய பாதை வழியாகவும் பக்தர்களின் வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. பெரிய பாதை வழியாக நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் 12,080 பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக நேற்று காலை கூட்டம் அதிகரித்திருந்தது, மாலை கூட்டம் சற்று குறைவாக இருந்தது. அதே போன்று இன்று மீண்டும் பக்தர்களின் வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. கடந்த ஒரு 5 நாட்களை ஒப்பிடும் பொழுது 1,00,000க்கு குறைவான பக்தர்கள் என்பது நேற்றைய தான் தரிசனம் என்பது செய்திருக்கின்றனர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த காலையை பொறுத்த அளவில் பம்பையிலும் சரிதான், அதே போன்று நிலக்கலிலும் அளவுக்கு அதிகமான ஒரு பக்தர்கள் கூட்டம் என்பது தென்படுகிறது. இதே போன்று வரும் நாட்களில் மகரவிளக்கு பூஜை என்பது 14ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் 12ஆம் தேதி முதல் பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு செய்யப்படும் அந்த வசதிகள் குறித்து ஏற்கனவே திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தரப்பில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்ற நிலையில் அந்த பக்தர்களுக்கு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு சரிதான், அதே போன்று வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போன்று எந்த அளவுக்கு பக்தர்கள் அதிகம் வந்தாலும் அவர்கள் சன்னிதானத்தில் சென்று ஐயப்பரை தரிசனம் செய்ய அவர்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் பாதுகாப்பும் சரிதான், அதே போன்று முன்னேற்பாடுகளும் தற்பொழுதே தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.